வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மிளகு தக்காளி கீரை சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நான் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கணும். நல்லா கழுவிட்டு அதில் வந்து நம்ம வந்து வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் போடலாம். நான் இன்றைக்கி பூண்டு மட்டும் தான் போட்டிருக்கேன். பூண்டு, தக்காளி போட்டு எல்லாத்தையும் நல்லா வேக விட்டுறணும். தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். மணத்தக்காளி கீரை வந்து எங்கள் வீட்டிலையே முளைச்சதுங்க. அதை வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு இருக்குது. அதை தான் சூப் வைக்கலான்ட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை கழுவிட்டு நம்ம கட் பண்ணியும் போடலாம், சும்மாவும் போடலாம். அதை எடுத்து அதை வந்து தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா வேக வச்சிடணும். நல்லா வெந்து மசிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அந்த கீரையை கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்க கீரையை அப்புறம் சேர்த்துக்கணும். நல்லா வெந்துக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் மஞ்சத்தூளையும் போட்டுட்டேன். அதில் ஃப்ளேவருக்காகவும் காரத்துக்காகவும் நான் பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். பச்சை மிளகா காரம், வெங்காயம் இதுதான் காரம். வேறு ஒன்றும் நம்ம இதில் சேர்க்க போகிறதில்ல. மிளகாத்தூள்லாம், மசாலா ஐட்டம்ஸ்லாம். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா கரண்டி வச்சு நல்லா மசித்து இந்த மாதிரி நல்லா விட்டுக்கணும். அதுக்கப்புறந்தே நம்ம வந்து கீரையை வந்து கட் பண்ணியும் போடலாம், சும்மாவும் போடலாம். கீரை வேகமாக வந்துடும். நம்ம சூப்பாக தானே சாப்பிட போகிறோம். அதனால் ஒரு கைப்பிடி அளவு தான் இருந்துச்சு. அதனால நான் சும்மாவே போட்டுட்டேன். ஆனால் கட் பண்ணி போட்டுதான் இன்னமும் நல்லா தான் இருந்திருக்கும். நீங்கள் ரொம்ப பெரிய இலையாக இருந்தால் கட் பண்ணியே போட்டுவிடுங்க, அதான் நல்லது. நான் அதை போட்டு இது அப்படியே அதிலே வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து பருப்பு, வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா மசிய வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விட்டுறணும். நம்ம நல்லா கிண்டி விட்டோம்னா நான் அதில் நல்லா வெந்துடும். கீரை வந்து ரொம்ப நேரம் ஆகாதுல. இந்த கீரை வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதே மாதிரி இந்த கீரை வந்து வயிற்று புண்ணு ஆற்றும்னு சொல்லுவாங்க. அதனால் குளிர்ச்சியும் கூட இதுக்கு. நம்மளுக்கு வயிறில் அல்சர் இருக்கிறவங்க அந்த மாதிரி உள்ளவங்களும் இதை நல்லா சாப்பிடணும். அதேவே நம்மளுக்கே சாதாரணமாக ஹீட் அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் இந்த கீரையை வாங்கி சாப்பிட்டோம்னா சில நேரம் நம்மளுக்கு வாயெல்லாம் வெந்து போன மாதிரி தெரியும். அந்த மாதிரி நேரத்துலையும் இந்த கீரை சாப்பிட்டோம்னா அதை வந்து நல்லது, உடம்புக்கு நல்லது. அந்த நம்மளுக்கு தேவையான அந்த மாதிரி வாய் வயிறுலாம் வெந்திருக்கு அப்படின்னா அதை வந்து இதை குணப்படுத்தும் அப்படின்ட்டு இந்த கீரையை சொல்லுவாள். மணத்தக்காளி கீரை நல்லா இந்த மாதிரி கீரையெல்லாம் போட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடணும். கடைசியில் மிளகு, சீரகம், சோம்பு பொடியில் கொஞ்சம் போட்டு நான் அப்போவே கையோலே இடிக்கிற உரலில் இடிச்சிட்டு நான் அதை கடைசியில் அதை சேர்த்துக்க போகிறேன். நான் கொஞ்சம் மிளகு, சீரகம் காரத்துக்கு கடைசியில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கொதித்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, சூப்பரான மணத்தக்காளி கீரை ரெடி. இது வந்து சாப்பாட்டுக்கும் சாப்பிடலாம், நம்ம சும்மாவும் சாப்பிடலாம். ஸ்பூன் எடுத்து பவுலில் போட்டு ஸ்பூன் போட்டு நம்ம சாப்பிடலாம். காலை நேரத்தில் கீரையெல்லாம் எப்போவுமே மதியத்தோடு முடிச்சிருங்க. நைட் நேரத்தில் சாப்பிடாதீங்க எந்த கீரையுமே. நான் இன்றைக்கி வந்து இதுதான் இன்றைக்கி சூப்பு தான் இன்றைக்கி மதியத்துக்கு நான் சூப்பு தான் சாதத்துக்கே வச்சுருக்கேன். ஒரு வெஞ்சனம் வச்சிட்டோம்னா இதை வச்சு மத்தியானத்துக்கு சாப்பிட்டுக்கலாம்னு. அவ்வளோதாங்க, சூப்பரான மணத்தக்காளி சூப் ரெடி. ஈஸியான மெத்தடு தான், சட்டுன்னு செஞ்சிடலாம். அதேமாதிரி மணத்தக்காளி கீரை உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக கிடச்சிச்சின்னா வாங்கி இந்த மாதிரி சாப்பிடுங்க. கொஞ்சம் பருப்பு போட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். சூப்பரான மணத்தக்காளி சூப்பு ரெடி. தேங்க்யூ.